ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்னசென்டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா குழந்தைகளுக்கான ஆதார் எடுக்கிறது சம்மந்தமா மத்திய அரசு சார்பா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. இந்த அப்டேட் என்ன? எப்படி நீங்க பயன்பெறலாம்? அப்படிங்கிற முழு விவரங்கள தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், UIDAI வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்னு ஒண்ணு இருக்குங்க. MBU அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு மத்திய அரசு ஒரு சூப்பரான ஒரு நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க. UIDAI இன்சைட்ஸ் பிஹேவியரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கைகோர்த்துருக்காங்க. இதன் மூலமா இந்த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் குழந்தைகள் வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். அத வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும், இது சம்மந்தமான சிக்கல்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத நிவர்த்தி பண்ணுவதற்கும், விழிப்புணர்வு தொடர்பான தடைகளை வந்து எதிர்கொள்வதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனை நிறுவனமான இந்த பிஹேவியரல் இன்சைட்ஸ் லிமிடெட் BAT அப்படின்னு இத சொல்லுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு கூட ஒரு MOU சைன் ஆயிருக்கு இந்த வாரத்தில. 5 மற்றும் 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரா இருந்தாலும், இந்த MBU அப்படிங்கிற மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக தான் இத கொண்டு வந்திருக்கிறாங்க. 5 மற்றும் 15 வயதை அடையும் ஒவ்வொரு குழந்தையும் சரியான நேரத்தில அவங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் விவரங்கள வந்து அப்டேட் பண்றதன் மூலமா நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து அடைய முடியும். அது மட்டும் இல்லாம ஆதார் சார்ந்த முக்கியமான சேவைகள் மற்றும் பலன்கள எந்த ஒரு தடையுமே இல்லாம பெறுவதற்கு இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே மேக்ஸிமம் வந்துட்டு இருக்குங்க. இன்னும் வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் அப்டேட்ட கரெக்ட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னுமே நெறைய சேவைகள எளிதாவும், எந்த சிக்கல்களும் இல்லாம குடுக்க முடியும். இதுக்காக தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. ஆதார்ல குழந்தைகள சேர்ப்பதற்கு கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் செயல்முறையை ரொம்பவுமே சிம்ப்ளிஃபை பண்ணது மட்டும் இல்லாம, இதன் மூலமா 6 கோடி குழந்தைகள் பயனடைவார்கள் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் சைட்லருந்து எதிர்பார்க்குறாங்கங்க. இந்த தள்ளுபடியானது அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கும் வந்திருக்கு. இது 1 வருட காலத்திற்கு செயல்பாட்டில இருக்கும் அப்படிங்கிறதையும், ஏன் இந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நெறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாங்க. ஆதார்ல பதிவு செய்த பிறகு குழந்தை 5 வயதை எட்டும்போது அவங்க கண்டிப்பா இத பண்ணியிருக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஆதார் நீங்க 5 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு எடுக்கும்போது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தருடைய பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனோட தான் நீங்க ஆதார் வந்து குழந்தைகளுக்கு எடுத்திருந்திருப்பீங்க. இந்த குழந்தையோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே நீங்க வந்து சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால 5 வயது மற்றும் 15 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து பயோமெட்ரிக் விவரங்கள், கைரேகை, கருவிழி மற்றும் புகைப்படம் எல்லாத்தையுமே வந்து புதுப்பிப்பது கட்டாயமா இருக்குங்க. உங்க வீட்ல ஏதாவது குழந்தைகளுக்கு நீங்க இன்னும் ஆதார் எடுக்காம இருக்கிறீங்க, இல்ல எடுத்த குழந்தைகளுக்கு 5 வயசு, 15 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நீங்க இன்னும் அப்டேஷன் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த தகவல் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமாவது போய் ஆதார் மையத்தில போய் அப்டேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நியர்பைல இருக்கிற குழந்தைகளுக்கும் நீங்க யாரெல்லாம் வந்து வீட்ல குழந்தைகள் இருக்காங்களோ, அவங்களுக்கும் நீங்க சொல்லி தெரியப்படுத்தலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆதார் சம்மந்தமான வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.